தெரியுமா, உன் பையன் ஜோகிந்தர் பொண்ணு கூட இல்ல, அப்புறம் ஒரு தமிழ் பொண்ணு கூட ஓடி போயிருக்கா. ஐயோ, எனி ப்ராப்ளம் இந்தர்பால் ஜி? நோ ப்ராப்ளம். நோ ப்ராப்ளம். அப்ப கூப்பிடுங்க தீபிகாவையும் ரன்பீரையும். அவங்களுக்கு நம்ம எதுக்கு இப்ப தேவையில்லாம தொந்தரவு கொடுக்கணும்? ஐ திங்க் we can wait for a while. Why waiting இந்தர்பால் ஜி? That kids gave us a surprise. Let's give them a bigger one. அதனால சீக்கிரமா அவங்கள கூப்பிடுங்க. இப்போ டிஜே அரேஞ்ச் பண்ணனும், கார்டு அடிக்கணும், அவ்வளவுதான். ஹாப்பி பர்த்டே பம்மி. ஹாப்பி வேர்ட்ஸ் பம்மி. அப்புறம் என்ன, ஸ்வீட் எடுத்து கொண்டாடுங்க. எஸ். தூங்க கூட இல்லடாடா. அங்க பாத்தீங்களா, 4 பொண்ணுங்களும் வந்திருக்காங்க. போடாங்கிட்ட, எனக்கு மேரி மட்டும் போதும். ஏசுவே, என்னடா இப்படி அடிக்கிறீங்க? முள் கிரீடம் கீழே விழுந்துருச்சு. உங்களை கொண்டு 2 இருக்குடா. அவனை கொஞ்சம் பாருங்களேன், சிலுவை தூக்கி இருக்கானே. அவசரப்படாதீங்க, நீங்க இப்ப இயேசு. மாமா டயர்டா இருக்குன்னா கொடுங்க, நானும் கொஞ்சம் சுத்துறேன். சர்ச்சுன்னு கூட பார்க்க மாட்டோம். இங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? பேசாம இருக்க மாட்டீங்களா? அவன் பேசினது கேட்டியா? எப்படியோ இன்னொரு மருமகன் வரப்போறானே. 4 பொண்ணுங்கள்ல ஒருத்தியாவது தெளிவா இருந்தால. இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சாப்ஜி, கியா? வாயை திறந்து ஏதாவது பேசு, என்ன விஷயம்? நாம என்ன கேள்விப்பட்டோமோ அது உண்மைதான். ஹெல்ப் பண்ண. அதான் இழுத்துட்டு தானே இருக்கேன். நல்லா இழு, பிடிச்சு நல்லா இழியா. இல்ல தள்ளி நல்ல, நான் இழுக்கிறேன். இழு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியா? இழுத்துக்கிட்டு தானே இருக்கேன். இருந்தாலும் ஒருத்தன் இம்சை. சீக்கிரம் வாங்க. ஐயோ, இங்க பாருப்பா, உன் மாமாக்கு என்ன செஞ்சாரு? மாமா என்னாச்சு? ஏன் இப்படி கீழே கிடக்குறீங்க? எந்திரி மாமா. ஹாப்பியோட கல்யாணம் இப்ப வேற யார் கூடயும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் பொம்மி வேற யார் கூடயும் இருக்கா. நான் அந்த நம்பிக்கை துரோகிகளை உயிரோடவே பார்க்க விரும்பல. சாலோ நில்லுங்க. பாருங்க ஜி, இந்த வேலையெல்லாம் பண்றதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு டீம் இருக்கு, ஜோஸ் பிரதர்ஸ். அவங்க இந்த வேலையை பக்காவா முடிச்சிருவாங்க. ஹாப்பி, ஐ எம் இன் தமிழ்நாடு. 25 வருஷம் கழிச்சு உனக்காகத்தான் இந்த ஸ்டூபிட் பிளேஸுக்கு நான் வந்திருக்கேன். எங்க இருக்க நீ? Just finish them all.
இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? தப்பாயிடுச்சு. நான் போட்டு வச்சிருந்த கணக்கு எல்லாம் தப்பாயிடுச்சு. எல்லாம் ஒன்னாலதான். பொம்பளை பிள்ளைகளை அடக்க ஒடுக்கமா வளர்த்துருக்கணும். அப்படியாடி? 4 பொண்ணுங்களுக்கும் எல்லாம் நல்லதான் சொல்லி வளர்த்துருக்கேன். கிழிச்ச மத்த சமூகத்துக்காரங்க மேலேயே அன்பு செலுத்தணும்னு சொல்லி வளர்த்துருக்க. அதை இந்த 4 பேர் பக்காவா பிடிச்சிருக்காங்க. உங்க அப்பா என்ன சொல்றது கேட்டியா? இயேசுவே. என்னங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? அந்த பையன் கிறிஸ்டினா மாறுறேன்னு சொல்லிட்டான். ஏண்டி, அவன் என்னதான் கிறிஸ்துவனா மாறினாலும் ஒரிஜினல் கிறிஸ்துவன் இல்லல்ல. கிறிஸ்துவனாவே பிறக்கணும்டி. எல்லாரும் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பாங்க. நான் ஃபாதர் கிட்ட வர சபதம் போட்டிருக்கேன். என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பே இல்லைன்னு எல்லாரும் பேச மாட்டாங்களா என்ன? கர்த்தரே, நீங்க எனக்கு 4 பொம்பளை பசங்களை கொடுத்தாலும் ஒரு கிறிஸ்துவனை கூட எனக்கு மருமகனா கொடுக்கலையே. இங்க பாருங்க, இது நமக்கு மட்டும் தானே தெரியும். எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி நம்ம அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம பக்கத்து ஒரு ஃபாதரை பார்த்துட்டு வரலாமா? ஒரு கவுன்சிலிங்க்கு. ஏன்னா அவகிட்ட எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லி தருவார்ல. ஒரு வேலையாவது நீ வாழ்க்கையில உருப்படியா செஞ்சிருக்கியா? ஜோகிந்தர் உன்னை துண்டு துண்டா வெட்டி போட சொல்லி ஆள் அனுப்பியிருக்கான். ஏங்க, ஏதோ நடக்க கூடாதது நடந்து போச்சு. இனிமே கொஞ்சம் வாய மூடு நீ. இவன் என் கூட பட்டியாலாவுக்கு திரும்பி வந்து அங்க பம்மிய கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஐயோ, அது எப்படி முடியும்? சக்கரைக்கால் சாச்சா. கிளவுடியா இருக்கு, கூட பிடிக்க வேண்டியதாடா அவருக்கு. வாய மூடுறா. எந்தர் சாச்சா, சாச்சி, என்ன 2 பேரும் மன்னிச்சிருங்க. ஹாப்பி பையா ஒரு தப்பும் பண்ணல. யூ நோ இஸ் லைக் மை பிரதர். உண்மையை சொல்லணும்னா ஹாப்பி எங்க கல்யாணத்தை முடிக்கிறதுக்காக தான் பஞ்சாப்ல இருந்து இங்க வந்தான். ஆக்சுவலா அவனுக்கு மேரியை தான் பிடிக்கும். சாச்சா, ஒரு முறை மேரிய பாருங்களேன். அச்சை லடுக்கியோ பேட்டா, ஜோகிந்தர் கிட்ட நான் என்ன சொல்லுவேன்? உங்க கல்யாணத்தை நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சாச்சா, ஷரஃபும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கோம். நீங்க இல்லாம அது முடியாது. நீங்க தான் எங்களுடைய ஒரே நம்பிக்கை. ப்ளீஸ் சாச்சா, ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பஞ்சாப்ல எல்லார் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிற ஒரு ஆளாச்சே இவரு. அது மாதிரி எங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் ஓவரா பேசி சொதப்பிடாத. ஓகே, நான் உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கறேன். பாப்பா, அது வந்து நீ பேசாத. இவங்க கல்யாணத்தை நடத்தி முடிச்ச உடனே நீ என் கூட பட்டியாலா வந்துடணும். இது என்னோட ஆர்டர். இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கே தெரியல. வெளியே வாங்கடா. இங்க இருக்காண்டா, வாங்க. ஏய், ஓடறா. இல்ல, ஏய், ஓடறா. ஓடறா. வேண்டாம், விட்டுருங்க. ஒரு எனக்கு என்ன மூஞ்சிடா இது? ஆளு இவன் இல்ல. அப்புறம் எதுக்காக இவன் நம்மள பார்த்த உடனே ஓடணும்? ஐயோ, யாரும் இல்லைன்னதுனால என்ன பார்க்க வந்தவரு. ஏன், உனக்கு என்ன வேணும்? என்னோட டிக்டாக் ஃப்ரெண்டு. என்ன டிக்டாக்கா? அது வேலை வெட்டி இல்லாத பசங்க டைம் பாஸ் பண்றதுக்காக போன்ல விளையாடுற ஒரு விளையாட்டு. ஓ, அந்த ஆக்டிங்கா? உன் மூஞ்சிக்கெல்லாம் டிக்டாக் ஒரு கேடா. இனிமேல் செல்ஃபி கூட உன் செல்ல எடுக்க கூடாது. ஆமா, ஹாப்பி சிங் எங்க இருக்கா? அவனை நான் காட்டி கொடுக்குறேன். அவனை பார்த்த உடனே உங்களுக்கு கால் பண்ணிடுறேன். கண்டிப்பா சொல்வியா? கேமா, யாரை கேட்டு எனக்கும் பம்மிக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுங்க? நீயும் அந்த பொண்ணு ஓடி போன சிசிடிவி வீடியோ பஞ்சாப் ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. அதான் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணோம். அம்மா, அப்பா கூட பட்டியாலாக்கு போய் அவரை எப்படியாவது கூல் பண்ண பாருங்களேன். அப்படியே எனக்கும் மேரிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்றத பத்தி. ஏய், அதுக்காக தானே இப்ப நம்ம ஷாப்பிங் கிளம்பி இருக்கோம்.